This video is sponsored by SBO Digital Marketing. SBOன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இதோடைய ஆஃபீஸ் வந்துட்டு திருவண்ணாமலையில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை ஹோம் பேஸ்டு ஜாப் தான். ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தஞ்சாவூர் உரப்படை, அதாவது இந்த சைடில் சொல்கிறதெல்லாம் வந்து தவளை வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த உரப்படை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கோசரம் நான் என்ன மெஷர்மெண்ட்டுனா, இப்போ 1 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கோம் அப்படின்னா 1/4 டம்ளர் புழுங்கரிசி, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, அப்புறம் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, அப்புறம் 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு. அது அந்த ப்ரொபோஷனில் போட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். குறைன்னு இதை அரைக்கணும். சாஃப்டாக மெலிசாக, அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். இப்படி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, இந்த மாதிரி பல்லாக எடுத்து ஒரு 10 பல்லு போட்டிருக்கேன். அது ஏனோ தெரியல, பூண்டை வந்துட்டு தோல் முடிச்சிட்டா ஃப்ளேவர் கம்மியாக இருக்குது. நான் பூண்டை தோலோடு தான் போட்டிருக்கேன். இது கூட நம்ம சோம்பு இருக்குது, இந்த சோம்பும் இது கூடவே போட்டு சும்மா இது வாசனைக்கோசம் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இது கூட நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது கூட இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு இப்போ ஆட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா இப்படி ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாத, ரொம்ப குறைன்னு இல்லாத, கொஞ்சம் குறைன்ட்டு அரைச்சா போதும் ரவை பதத்துக்கு. ஓகேங்களா, இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போது இதை நாம் எடுத்து மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப குறைன்னு இல்லாத, ரொம்ப மெதுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு குறைன்னு இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் குறைன்னு இருக்கணும். இதை நாம் இப்படியே நல்லா கலக்கி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப புளிக்க தேவை, 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தால் போதும். இன்னொன்று, அடமாவுன்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த லெவலில் இருந்தாலே போதும். இன்னும் புளிச்சு வரும்போது கரெக்டாக வந்துடும். இந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த மாவுக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு, எண்ணெய் போட்டுட்டேன், நிறையவே போடணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு தட்டி வச்சுருக்கேன், மிளகு. அப்புறம் இந்த காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஏற்கனவே நான் காரத்துக்கு போட்டேன், அதனால் கொஞ்சமாக போட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் நிறைய போட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் போடணும்னா வந்துருக்கு. இதுக்கு மேலே கம்பல்சரி பெருங்காயத்தூள் போடணும். ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கோம், அதனால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதனால் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போது கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாவு பாருங்க, 4 ஹார்ஸ் ஆகிடுச்சு, புளிச்சிருச்சு. இப்போ தாளிப்பதில் பாருங்க, அழகாக மாவு புளிச்சு வந்து சூப்பராக வந்துச்சு. உங்களுக்கு மஞ்சள் வேணும்னா இதில் போட்டுக்கலாம். இந்த வானல்லையும் இந்த தோசை கல்லையும் போட போகிறேன். இந்த வானலில் போட்டால் வடை மாதிரி வரும். நான் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ மூடி வச்சு மூடியாச்சு, வேகட்டும். தோசை கல்லை இப்படி போட்டிருக்கேன், இதையும் மூடி வச்சிடலாம். மூடியாச்சு, வேகட்டும், பொறுமையாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டுட்டேன். நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்கள் கிறிஸ்பாக. இப்போ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுவும் வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட தஞ்சாவூர் உரப்படை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு வடை சட்டியில் போட்டது, இது தோசை கல்லில் போட்டது. உங்களுக்கு எந்த ஸ்டைலில் பிடிக்குமோ நீங்கள் போட்டு சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.